الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் தன்னுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் இந்த வார்த்தைக்கு தகுதி பெற்றவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் உலக மக்கள் அனைவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதிலும் குறிப்பாக இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் படிப்பினையையும் அழகிய முன்மாதிரியையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக சமுதாய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட, ஏன் ஒரு சிறிய நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஒரு இயக்க தலைவர்கள் அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படியாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பட்டம் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருந்தது, மஸ்ஜிதில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, யுத்த களத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நடைமுறை எப்படி இருந்தது, தன்னுடைய வீட்டு விவகாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற அனைத்து செய்தியையும் நமக்கு கொடுத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுல் மரீத, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது நோயுற்று இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் அந்த நோயாளியை சந்தித்து நலம் விசாரிப்பார்கள். அடுத்து சொல்கிறார்கள், வயஷ்ஹதுல் ஜனாயிஸ, யாராவது இறந்து விட்டால் அந்த இறந்து விட்டவர்களுடைய நல்லடக்கம் செய்யப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக சென்று கலந்து கொள்வார்கள். வயுஜீபு தஅவத்தல் அப்தி, ஒரு அடிமை ஒரு விருந்திற்கு அழைத்தால் கூட, அதாவது ஒரு சாதாரண பாமர மக்கள் அழைக்கக்கூடிய, ஏழை பாழைகள் அழைக்கக்கூடிய சாதாரண விருந்துக்கு கூட நபி அவர்கள் சென்று கலந்து கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். நாம் பொதுவாக விருந்துக்கு சென்றால் நம்மை கண்ணியப்படுத்துகிறார்களா என்று நாம் பார்ப்போம். ஆனால் ஏழைகள் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பில் கூட நபியவர்கள் சென்று கலந்து கொண்டு அந்த ஏழையை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஹதீஸில் நபியவர்களே சொல்கிறார்கள், ஆட்டினுடைய காலின் கடைசி பகுதியை சமைத்து வைத்து அழைத்தால் கூட நான் சென்று விருந்தில் கலந்து கொள்வேன். நாபலம் எப்படின்னா நல்ல பலமா இருக்கான்னு பார்ப்போம். சில சமயம் விசாரிச்சு அனுப்புவோம், என்ன கோழிக்கறியா ஆட்டுக்கறியான்னு பார்த்துட்டு வா, அப்படிலாம் பார்த்துட்டு நல்லா இருந்தா அங்க கலந்துக்கோ, இல்ல வேற எங்கேயாவது போயிடுவோம். 2 கல்யாணம் இருக்குதுன்னு வைங்க ஒரே டைம்ல,
இங்க சாப்பிடலாமா அங்க சாப்பிடலாம், அங்கதான் பழமா இருக்கும் என்றெல்லாம். சில சமயங்கள் வெஜிடேரியனும் வச்சிருப்பாங்க, நான் வெஜ்ஜும் வச்சிருப்பாங்க. பாக்குறது எங்க நல்லா இருக்கு என்று, எங்கு நன்றாக இருக்கிறதோ அங்கு செல்லக்கூடிய வழமை நம்முடையது. ஆனா நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், சாதாரண விருதுகளில் கூட சென்று கலந்து கொள்வார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகிறது, தொழி நீக்கப்படாத சாதாரண கோதுமை ரொட்டியை ஒருவர் சுட்டு வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய வீட்டிற்கு தாங்கள் வாருங்கள் என்று அழைத்தால் நபி அவர்கள் அங்கு சென்று அந்த ரொட்டியை உண்டு விட்டு வருவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வாசனை சென்று விட்ட ஒரு குழம்பை வைத்திருப்பார். அதாவது பழைய குழம்பு, வாசனை சென்று விட்ட சாதாரண பழைய குழம்பை வைத்துக் கொண்டு ஒருவர் அழைத்தால் கூட அந்த வீட்டிற்கும் நபி அவர்கள் சென்று விட்டு வந்து விடுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, நபி அவர்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய பேர குழந்தை. நபி அவர்கள் இறக்கும் பொழுது மிக சிறிய வயதில் இருந்த காரணத்தினால் சற்று பெரியவர்களாக ஆன பிறகு தன்னுடைய தந்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய தந்தை அவர்களே, நபி அவர்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு செய்தியாக சொல்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ஸினு லிசானஹு, நபி அவர்கள் வெளி வாழ்க்கையில் மக்களிடத்தில் பழகும் பொழுது, மக்களிடத்தில் பேசும் பொழுது தன்னுடைய நாவை கட்டுப்பாடாக வைத்திருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம்! மக்களிடத்தில் வெளி வாழ்க்கையில் பழக ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய நாவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். யாருடைய மனம் புண்படும்படியாக, யாருடைய மனதையும் நோகடித்து விடும்படியான எந்த வார்த்தையும் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மொழிந்ததில்லை, உதிர்த்ததே இல்லை. அடுத்து சொல்கிறார்கள், இல்லா ஃபீமா யானீஹி, தேவையில்லாத ஒரு வார்த்தையை கூட நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டதே இல்லை. தேவையானவற்றை மட்டுமே நபி அவர்கள் பேசுவார்கள். அதுவும் எப்படி பேசுவார்கள் தெரியுமா? அப்படி யாரிடத்தில் பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் பாசமாக பேசுவார்கள், பாசத்தை வெளிப்படுத்துவார்கள். தன் மீதும் பாசம் உடையவர்களாக அவர்கள் மாறிவிடும் அளவிற்கு அன்பாக, அரவணைப்பாக நபி அவர்கள் பேசுவார்கள். வலாயுனஃபிருஹும், யாரையும் விரட்ட மாட்டார்கள், யாரிடத்திலும் வெறுப்பை வெளிப்படுத்தவே மாட்டார்கள். வயுக்ரிமு கரீம குல்ல கௌமின், ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள கண்ணியவான்களுக்கு அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து, வயுவல்லீஹி அலைஹிம், அந்த சமுதாயத்திற்கு அவரையே தலைவராக நியமித்து விடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்களை சந்திப்பதற்காக வரக்கூடிய எந்த கூட்டத்தினராக இருந்தாலும் அவர்களில் உள்ள மிக கண்ணியமானவர்களுக்குரிய கண்ணியத்தை நபி அவர்கள் கொடுத்து அவர்களையே தலைவராக ஆக்கி விடுவார்கள். வயதஃபக்கது அஸ்ஹாபஹு, தன்னுடைய தோழர்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். யாரேனும் சபைக்கு வரவில்லை என்றால், யாரேனும் மஸ்ஜிதிற்கு வரவில்லை என்றால் அவர்களை தேட ஆரம்பித்து அம்மா பின்னாசி, அந்த மனிதர்களுக்கு என்ன ஏற்பட்டது, என்னுடைய தோழரை காணவில்லையே என்பதாக வராத மக்களை பற்றி கூட வந்த மக்களிடத்தில் கேட்டு விசாரித்து தெரிந்து கொள்வார்கள். நல்ல காரியம் யார் செய்தாலும் அதை பாராட்டுவார்கள், அதை பலப்படுத்துவார்கள். அந்த நல்ல காரியத்தை நான் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஒரு நல்ல காரியத்தை யார் செய்தாலும் அந்த நல்ல காரியத்தை அழகுபடுத்தி காண்பிப்பார்கள். இது எவ்வளவு பெரிய நல்ல பண்பு தெரியுமா? கரியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ருக்குவில் இருந்து எழும்பும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்று நபி அவர்கள் கூறும் பொழுது பின்னால் இருக்கக்கூடிய நாம் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறுவோம், இல்லை என்றால் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறுவோம். ஆனால் ஒரு சஹாபி, இந்த ஹதீஸை ரிஃபா இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் வருகிறது. ஆனால் ஒரு தோழர் யதார்த்தமாக என்ன சொன்னார் என்றால், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி என்று சற்று சப்தமாகவே கூறிவிட்டார்.
நபி அவர்களுடைய காதில் விழுந்து விட்டது. சலாம் கொடுத்தவுடன் நபி அவர்கள் திரும்பி என்ன கேட்டார்கள் தெரியுமா? அந்த வார்த்தைகளை சொன்னவர் யார் என்று கேட்டார்கள். அந்த தோழர் நான் தான் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்லித்தராத வார்த்தைகளை ஏன் சொன்னீர்கள் என்று கேட்கவில்லை. மாறாக சொன்னார்கள், ரஅய்து பித்அத்தன் வ ஸலாஸீன மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வல். 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நான் தான் பதிவு செய்வேன் என்று 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் முந்திக் கொண்டதை நான் பார்த்தேன் என்று அந்த நபித்தோழரை பாராட்டினார்கள். நபி அவர்கள் சொல்லி தராத ஒரு வார்த்தை, ஒரு அழகான செயல், அது யார் செய்தாலும் சரி. ஆனால் நம்முடைய சிந்தனைகள் என்ன தெரியுமா? அந்த காரியத்தை நான் செய்யணும், நான் செய்தால் அது சரி. நான் செய்யாத ஒன்றை யாராவது செய்தால் அது எவ்வளவு பெரிய நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அதை துச்சமாக மதிப்பது, அதெல்லாம் வேஸ்ட், தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதாக நினைக்கக்கூடிய இந்த மனோபக்குவம் இருக்கிறதே, இது யூதர்களுடைய பழக்கம், சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பிறர் நல்ல காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அதை பாராட்ட வேண்டும். அதை தான் செய்யவில்லை என்பதற்காக, தன்னுடைய ஈடுபாடு இல்லை என்பதற்காக அதை இகழ்வது என்பது யூதர்களுடைய பழக்கம் மட்டுமல்ல. யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் நபியவர்களை ஏற்பதற்காக வேண்டிய மதினாவை சுற்றி வந்தும் கூட, நபியவர்களை எதிர்பார்த்தும் கூட ஈமானை ஏற்காமல் மோசம் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? யூதர்களை விட அங்கிருந்த பாமர மக்களாகிய அன்சாரி தோழர்கள் ஹஜ்ஜிற்கு சென்று நபியவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் இறுதி தூதர் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அந்த இறுதி தூதரை நாங்கள் பார்த்து விட்டு வந்து விட்டோம் என்று கூறியவுடன் யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்து விட்ட அந்த முஸ்லிம்களை பார்த்து அந்த யூதர்கள் சொன்னார்கள், லவ் கான கைரன், அது நன்மையாக இருந்திருந்தால் மா சபகூனா இலை, நம்மை விட இவர்கள் முந்தி சென்றிருக்க மாட்டார்கள். நம்மை விட நாம செய்யாத காரியத்தை அவன் செஞ்சிட்டான்னா அது சரியில்லை என்ற பழக்கம் மிக ஆபத்தானது. இது யூதர்களுடைய பழக்கம் என்பதாக எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயுஹஸ்ஸினுல் ஹஸன வயுகவ்விஹி, நல்ல காரியத்தை யார் செய்தாலும் அதை அழகுபடுத்தி வயுகவ்விஹி, அவரை வலுப்படுத்துவார்கள், வலு சேர்ப்பார்கள். வலு சேர்ப்பார்களே தவிர பலவீனப்படுத்த மாட்டார்கள். ஆம், அதே நேரத்தில் வயுகப்பிஹுல் கபீஹ வயுவஹீஹி, ஆனால் அருவருக்கத்தக்க செயலை யாரேனும் செய்தால் அதை இழித்துரைப்பார்கள், அதை பலவீனப்படுத்துவார்கள். இதை செய்யக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் நபியவர்கள் செய்வதற்கு தவற மாட்டார்கள். அடுத்து சொல்கிறார்கள், முஅ்ததிலுல் அம்ரி, மிகவும் நடுநிலையை பேணக்கூடியவராக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். கைரு முக்தலிஃபின், முரண்பட்டு நிற்க மாட்டார்கள், யாருடனும் முரண்பட மாட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், லா யக்ஃபுலு மகாஃபத அன் யக்ஃபுலு அவ் யமீலு, மக்கள் அலட்சியப்படுத்தி விடுவார்களோ என்ற அஞ்சியோ அல்லது சோம்பேறித்தனத்தின் காரணமாக சடைவடைந்து விடுவார்களோ என்று அஞ்சி நல்ல விஷயத்தை சொல்வதில் கவனக்குறைவாக நபி அவர்கள் இருந்து விடவே மாட்டார்கள். இதை எப்படி சொல்றது? இதை சொன்னா செய்வாங்களா இல்லையா, விட்டுட்டா என்ன, நான் சொல்லி அதை விட்டுட்டா என்ன செய்யறது என்ற அச்சம் எல்லாம் அல்ல. சொல்ல வேண்டிய விஷயத்தை நபியவர்கள் மிக தெளிவாக அனைத்தையும் சொல்லிவிடுவார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிகுல்லி ஹாலின் இன்தஹு இதாத், எப்பொழுதுமே எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விஷயங்களை செய்வதில் தயார் நிலையில் இருப்பார்கள். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள் நல்லதை செய்வதற்கு. லா யுகஸ்ஸிரு அனில் ஹக்கி, சத்தியத்தை விளக்கி சொல்வதில் நபி அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். வலா யுஜாவிசுஹு, அதே நேரத்தில் வரம்பு கடந்து விடவும் மாட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், நபியவர்களோடு நெருக்கம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யலூனஹு மினன் நாசி ஹியாருஹும், நபி அவர்களுடைய நெருக்கம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா?
சமுதாயத்தில் நல்லவர்கள் மட்டுமே நபி அவர்களுடைய நெருக்கத்தை பெற முடியும். சரி, நபி அவர்களுடைய அந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கும்? நபி அவர்களுடைய நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். நபி அவர்களுடைய நெருக்கம் யாருக்கு கிடைக்கும்? அடுத்து சொன்னார்கள், அஃலலுஹும் இந்தஹு, நபி அவர்களிடத்தில் மிகச் சிறந்த மனிதர் யார் தெரியுமா? அஅம்முஹும் நஸீஹத்தன், நபி அவர்களிடத்தில் மிக நல்ல மனிதர் யார் என்றால் மக்களுக்கு அதிகமாக நன்மை செய்பவர், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள், மக்களுடைய சேவையாற்றக்கூடியவர்கள் தான் நபி அவர்களிடத்தில் மிக சிறந்தவர்கள். அடுத்து இன்னும் ஒரு வார்த்தையில் சொன்னார்கள், வஅலமுஹும் இந்தஹு மன்சிலத்தன், அந்தஸ்தான் நபி அவர்களிடத்தில் உயர்ந்த மனிதர் யார் தெரியுமா? அஹ்சனுஹும் முவாசாத்தன் வ முஆஸரத்தன், பிற மக்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவராக, உபகாரம் செய்பவராக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை படைத்தவர்கள். பணங்காசு இருக்கக்கூடியவர்கள் அல்ல, பதவியில் வகிக்கக்கூடியவர்கள் அல்ல, யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை படைத்தவர்கள். அடுத்து சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வஇதன் தஹா இலா கௌமின் ஜலஸ ஹைது யன்தஹா பிஹில் மஜ்லிஸு, ஒரு கூட்டத்தார்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அந்த சபைக்கு நபி அவர்கள் சென்றால் சபையின் இறுதியில் எங்கு இடம் இருக்கிறதோ அங்கேயே அப்படியே அமர்ந்து கொள்வார்கள். வயமுரு பிதாலிக, பிற மக்களும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஏவினார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், சபை கூட்டி அமர்ந்து விடுவார்கள், அப்படியே தாண்டிக்கிட்டே வர்றது. குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் தாண்டி கொண்டு வருவதை நபி அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபைக்கு சென்றால் சபையில் எங்கு இடம் இருக்கிறதோ அந்த சபையின் கடைசியிலேயே நபி அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். அடுத்து வருகிறது, வயுத்தி குல்ல ஜுலசாஇஹி பினஸீபிஹி, தன்னுடன் அமரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய பங்கை நபி அவர்கள் கொடுத்து விடுவார்கள். உதாரணமாக சபையில் இருக்கும் பொழுது உண்ணக்கூடிய பொருள் வந்தால் வலது பக்கத்தில் கொடுப்பார்கள். ஒரு தடவை பார்த்தா இடது பக்கம் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்காங்க, வலது பக்கத்துல சின்ன சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கேட்கறாங்க அனுமதி, இப்னு அப்பாஸ் அவர்களே, பெரியவங்களா இந்த பக்கம் இருக்காங்க, கொஞ்சம் கொடுக்கலாமான்னு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள், நபி அவர்கள் வாய் வைத்து பருகிய அந்த இடத்தில் நான் தான் பருக வேண்டும். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் தரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வலது பக்கம் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். அடுத்து வருகிறது, வலா லா யஹ்சிபு ஜலீசுஹு அன்ன அஹதன் அக்ரமு அலைஹி மின்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரிடமும் அவர்களிடத்திலே அமரக்கூடிய அனைவர்களும் என்ன நினைப்பார்கள் என்றால், தனக்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மதிப்பளிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் எனக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க என்று தான் நினைத்துக் கொள்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்பிலு பி வஜ்ஹிஹி வ ஹதீஸிஹி அலா அஷர்ரில் கௌம், ஒரு கூட்டத்தில் மிக மோசமானவனிடத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்து பேசுவார்கள். மிக மோசமானவன், அவனிடத்தில் கூட முகம் கொடுத்து பேசுவார்கள். அந்த மோசமானவன் என்ன நினைச்சிருவான், ரசூலுல்லாஹ் என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசினாங்க, நான் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா வரும், இவன் மோசமானவன், இவங்கிட்ட கொஞ்சம் ஹார்டா தான் நடந்துக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மோசமானவனிடத்தில் கூட அழகான முறையில் நடந்து கொள்வார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்னிடத்தில் கூட முகம் கொடுத்து பேசுவாங்க, நான் நினைச்சுக்கிட்டேன் சஹாபாக்களே நான் தான் ரொம்ப சிறந்தவன் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்கிட்ட எவ்வளவு அழகா பேசுறாங்க, முகம் கொடுத்து பேசுறாங்க, நான் நினைச்சுக்கிட்டேன் சஹாபாக்கள்லயே நான் தான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், நான் சிறந்தவனா அபூபக்கர் ரலியல்லாஹு சிறந்தவர்களா என்று கேட்டுவிட்டேன். ரசூலுல்லாஹ் உண்மைதானே சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அபூபக்கர் தான். அடுத்து கேட்டேன், சரி அடுத்த ரேஞ்சில் நம்ம இருப்போம் நினைச்சுக்கிட்டு நான் சிறந்தவரா உமர் சிறந்தவரா என்று கேட்டு விட்டேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமர் தான் சிறந்தவர்னு சொல்லிட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அடுத்து நான் கேட்டேன், நான் சிறந்தவரா உஸ்மான் சிறந்தவரா என்று கேட்டேன். உஸ்மான் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து கேட்கறத நிப்பாட்டிட்டு இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாதுன்னு நினைச்சேன் நான். கணியத்திற்குரிய சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன? நபியவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்றால், நான் தான் சிறந்தவன் போல் இருக்கிறது, நான் உத்தமன் போல் இருக்கிறது, நான் நல்லவன் போன்று தெரிகிறது. எனவேதான் நபியவர்கள் எவ்வளவு அழகாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்று ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு தோழரும் நினைக்கின்ற அளவிற்கு அழகான முறையில் பழகுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த தேவையை முன்னிட்டு எதற்காக வேண்டி ஒருவர் வந்து அமர்ந்தாலும், வந்து அமர்ந்து பேச ஆரம்பித்தாலும், ஹத்தா யகூன ஹுவல் முன்சரிஃபு மின்ஹு, அவர் நபியவர்களை விட்டு எழுந்து செல்லும் வரை நபியவர்கள் எழுந்து செல்ல மாட்டார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பு! அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார், சமாளிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. நான் எழுந்து போறேன், எனக்கு வேலை இருக்கு என்று நபியவர்கள் அவர்களாக செல்ல மாட்டார்கள். ஏன்? முசாஃபஹா செய்தால் கூட கையை கொடுத்தவர் உருகும் வரை நபியவர்கள் தன்னுடைய கையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டே நிற்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களுடைய மனைவி திருமணம் முடித்து வலிமா விருந்து கொடுக்கிறார்கள். வலிமாவை சாப்பிட வந்தவங்க அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுல இந்த மண்டபம் பிடிக்கிற வேலை எல்லாம் அந்த காலத்துல இல்லை இல்லையா? வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சாப்பிட்டுட்டா எழுந்து போங்களே அப்படின்னு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்லல. அவர்களாக எழுந்து சென்றார்கள். அதற்கு பிறகு ஆயத்து இறங்கியது. நபியவர்கள் எப்பொழுதாவது விருந்துக்கு உங்களை அழைத்தால் விருந்தை சாப்பிட்டவுடன் நீங்கள் எழுந்து சென்று விட வேண்டும். நபியவர்கள் தன்னிடத்தில் இருந்த வெட்கத்தின் காரணத்தினால் நபியவர்கள் சொல்ல மாட்டார்கள், நான் வெட்கப்பட மாட்டேன், அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் ஆயத்தை அதற்கு பிறகு இறக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்கள், இதே போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சின்ன நிகழ்ச்சி. அது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் ஒரு தேவையை பொருளுதவி கேட்டு வந்தால் அதனை எப்படியாவது வழங்கி விடுவார்கள். அல்லது குறைந்தபட்சம் வழங்காவிட்டால் கனிவான வார்த்தைகளையாவது கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படி ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு பொருளுதவி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்பொழுது எந்த பொருளுதவி செய்வதற்கான எந்த காசு அறவே இல்லாம இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான அந்த பொருளை என் சார்பாக என் பேரை சொல்லி வாங்கிக்கிறேங்க, அந்த கடனை நான் என்ன செஞ்சிடறேன், நான் கொடுத்துட்றேன். பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த உமர்ல கேட்டாங்க, யார சொல்லா, அல்லாஹ் இப்படிலாம் உங்களை சிரமப்படுத்திருக்கானா? கடன் வாங்கி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அல்லாஹ் இப்படிலாம் சிரமப்படுத்தலையே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பொழுது நபியவர்கள் கோபப்பட்டார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி உடனே நபியவர்களை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், அன்ஃபிக் வலா தഖஃப் மின் தில் அர்ஷ் இக்லாலன், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள், அர்ஷில் இருப்பவன் குறைத்து விடுவான் என்று அஞ்ச வேண்டாம். இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றைய காலத்தில் நிதித்துறை அமைச்சராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலை பார்த்து அப்பப்ப சொல்லுவாங்க, பிலாலை நல்ல செலவு செய்யுங்க, நல்ல செலவு செய்யுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, எதையும் மிச்சம் வைக்காதீங்க, அரிசில் இருப்பவன் குறைத்து விடுவான் என்று அஞ்ச வேண்டாம், நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்று நபியவர்கள் அவ்வப்பொழுது சொல்வார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் நபியவர்களுடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது. அதே போன்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கத் வஸிஅன் நாஸ பஸ்துஹு வ குலுகுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமலர்ச்சியும் நற்பண்பினுடைய வெளிப்பாடு அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருந்தது. அவருடைய முகமலர்ச்சி இருக்க அது பொதுவா, அதாவது கொஞ்சம் வெயிட் பார்ட்டியை பார்த்தா அப்படியே ரொம்ப இழிக்கிறது, கொஞ்சம் ஏழை பாளைகளை பார்த்தா லைட்டா புன்முருள் புத்துடை போய்கிட்டே, இந்த வேலை எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட இல்ல. அவர்களுடைய முகமலர்ச்சி, அவர்களுடைய அந்த நற்குணத்தின் வெளிப்பாடு கத் வஸிஅன் நாஸ், எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருந்தது. அடுத்து சொன்னார்கள், ஃபஸார லஹும் அபன், எந்த அளவு இருக்கின்றால் நபியவர்கள் நல்லதை நாடுவதில் அவர்களுடைய பெற்றோராக தகப்பனாக மாறி போயிருந்தார்கள். எங்க அத்தா மாதிரி என்ன ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டாங்க என்று சொல்லும் அளவிற்கு அனைவர்களுக்கும் நலவை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஸாரு இன்தஹு ஃபில் ஹக்கி ஸவாஅன், நீதி செலுத்தும் பொழுது நபியவர்களிடத்திலே அனைவர்களும் சமமாக இருப்பார்கள். உயர்ந்த குலத்து பெண் என்பதற்காக,
உயர்ந்து குலத்தவர்கள் என்பதற்காக நீதி அது சருகாது நபி அவர்களிடத்தில். நீதி செலுத்த ஆரம்பித்தால் அனைவர்களும் சமமாக நபி அவர்கள் பாவிப்பார்கள். மஜ்லிசுஹு மஜ்லிசு இல்மின், அவர்களுடைய சபை எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த சபையில் ஒரு முறை சென்று அமர்ந்தால் அவன் கல்விமானாக மாறிவிடுவான். அவர்களுடைய சபை கல்வியால் நிறைந்த சபையாக இருந்தது. வெட்க உணர்வு நிறைந்த சபையாக அது இருக்கும். அமானத்தின் அமானதத்தை பேணுகின்ற சபையாக இருக்கும். வசபரின் சகிப்புத்தன்மை கொண்ட சபையாக இருக்கும். வஹில்மின் சகிப்புத்தன்மை உள்ள சபையாக, வஹில்மின் நுண்ணறிவு போதிக்கப்படுகின்ற சபையாக அந்த சபை இருக்கும். வலா துமனு ஃபீஹில் ஷுருமு, நபியவர்களுடைய சபையில் எவருடைய மதிப்பு மரியாதைக்கும் அங்கு பங்கம் விளைவிக்கப்படாது. நபியவருடைய சபையில் எவருடைய மதிப்பு மரியாதைக்கும் அங்கு பங்கம் விளைவிக்கப்படாது. யாரை பற்றியும் அங்கு புறம் பேசப்படாது. யாருடைய மரியாதையும் குறைத்து பேசப்படாது நபி அவருடைய சபையிலே. அடுத்து சொன்னார்கள், வலா துசன்னா ஃபல்தாதுஹு, யாருடைய தவறுகளும் அம்பலப்படுத்தப்படாது நபி அவருடைய சபையிலே. யாருடைய தவறையும் சுட்டி காட்டி இந்த நபர் இந்த தவறை செய்தார் என்று நபி அவர்களுடைய சபையிலே பேசப்பட்டதே கிடையாது. யாருடைய குறையையும் அம்பலப்படுத்த மாட்டார்கள். முத்தஆதிலீன், அந்த சபைக்கு செல்கின்ற அனைவர்களும் சமநீதியை கடைபிடிக்க கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். பல்கானு யதஃபாலூன ஃபீஹி பித்தக்வா, நபி அவர்களுடைய அந்த சபையிலே உயர்வு தாழ்வு என்பது யாருக்கும் கிடையாது. ஆனால் இறையச்சத்தை வைத்துத்தான் நபியவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை அனுமானிக்க கூடியவர்களாக இருந்தார்களே தவிர, யாரிடத்தில் இறையச்சம் மிகைத்து நிற்கிறதோ அவர் நபியவர்களிடத்தில் சிறந்தவர். எனவேதான் கடைசி காலத்திலே நபியவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள், முஆதே, நீர் திரும்பி வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன். அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய கபருக்கு அருகில் நடப்பீர்கள் என்று சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சார். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், ஏன் முஆத் அழுவுறீங்க? என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்கன்னா? நினைவில் வையுங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் இறையச்சத்தை கடைபிடித்தால் எனக்கு நெருக்கமானவர் என்பதை நினைவில் வையுங்கள். ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, இறையச்சத்தை வைத்து மட்டுமே ஏற்றத்தாழ்வு. முத்தவாலிஈன, அந்த சபையில் இருக்கின்ற அனைவர்களும் ஒருவர் மற்றவரிடத்திலே பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். பணிவை வெளிப்படுத்துவார். இங்க இன்னைக்கு பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய சபையாக மாறி போகிறது. முத்தவாலிஈன, ஒருவர் மற்றவரிடத்திலே பணிவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வயோத்திரு ஃபீஹில் கபீர், அங்கு வயதில் முதிர்ந்தவர்கள் மதிப்பளிக்கப்படுவார்கள். வயர்ஹமு ஃபீஹி ஸகீர், அங்கு சிறியவர்கள் அன்பு பாராட்டப்படுவார்கள். வயுஸிரூன ஸல் ஹாஜா, தேவையுடையவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். கொஞ்சம் கவனிக்கணும், தேவையுடையவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், ஏழைகள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். ஏழைகள் புறம் தள்ளப்பட மாட்டாது நபி அவருடைய சபையிலே. வயுஸிரூன ஃபீஹி ஸல் ஹாஜா, யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களை முற்படுத்துவார்கள் நபி அவர்கள். அவருடைய சபையிலே முற்படுத்தப்படும். வயஹ்ஃபுதூனல் கரீப், அந்நிய நபர்கள் வந்தால் கூட அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கப்படும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெளி வாழ்க்கை இருந்தது என்பதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட செய்தி. குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? இடையத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருது, நபியவர்கள் வீட்டிற்கு சென்றால் தூங்கக்கூடிய நேரமா இருந்தா எப்படி சலாம் சொல்லுவாங்க தெரியுமா? சலாம் சொல்லுவாங்க, அது விழித்து கொண்டு இருப்பவர்களுடைய காதில் விழுமே தவிர தூங்கிக் கொண்டிருந்தவர்களுடைய காதில் விழுந்து அவர்களுடைய தூக்கத்திற்கு டிஸ்டர்ப் ஏற்படுற மாதிரி இருக்காது. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? தடான்னு தட்ட வேண்டியது. வீட்டுல போய் மிஸ்வாக் செய்து விட்டு தான் செல்வார்கள். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட வீட்டில் இருப்பவர்களுக்கு எந்த தொந்தரவையும் கொடுத்து விடக்கூடாது. மாஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து, வீட்டில் சென்று உணவருந்தும் பொழுது ஒரு முறை கூட உணவில் நபி அவர்கள் குறை கூறியதே கிடையாது. வீட்டிற்கு வந்து விட்டால் உங்களில் ஒருவர் வேலை செய்வதை போன்று அப்படின்னு அந்த காலத்துல இருந்து சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. நம்மளாம் எங்க வேலை செய்யறோம்? உங்களில் ஒருவர் வேலை செய்வதை போன்று நபி அவர்கள் வேலை செய்வார்கள். தன்னுடைய செருப்பை நபி அவர்களை தைத்துக் கொள்வார்கள். ஆடை கிழிந்து விட்டால் தைத்துக் கொள்வார்கள். பால் ஆட்டிலே பால் கறப்பார்கள். தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்வார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாழ்க்கை.
குடும்ப வாழ்க்கை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? ஆனா ஆக்குலு கமா யக்குலுல் அப்து, ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்று நான் சாப்பிடுவேன். நான் எப்படி அமர்வேன் தெரியுமா? நான் ஒரு அடிமை அமர்வதை போன்று நான் அமர்வேன். அப்படியே வந்தவன் நான் இருக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல் அப்படியே சாஞ்சுக்கிட்டு, இப்படிலாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இல்ல. மிகப்பெரிய வல்லரசுக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய செல்வ சீமான், வாரி வழங்கக்கூடிய வள்ளல், ஆனால் மிக எளிமையாக வாழ்ந்தார்கள், அனைவர்களுக்கும் படிப்பினையாக வாழ்ந்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எக்கச்சக்கமான படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.